ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது மிளகாய் வெத்தல். ஒரே ஒரு மிளகா, காந்தாரி மிளகான்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். இப்போ நார்மலாகவே இந்த மிளகா தான் வருது. இந்த ஊறுகாய்க்கு மட்டும் என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வர முந்திலாம். இப்போ நார்மலாக எல்லா இடத்துலையும் இந்த மிளகா வருது. அப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம், பல்லாரியில் பாதி பல்லாரி. ஓகே, இதெல்லாம் நான் எதுக்கு செஞ்சுட்ருக்கேன் தெரியுமா? பார்த்தீங்களா, இது என்ன ரத்தத்தை கழுவி வச்சிட்டேன். ரத்தப்பிரியல் இப்படி ஃபுல்லாக ரத்தம் வரைஞ்சி போய் வரும்ல, தெரியும் ரத்தம் சாப்பிட்றவங்களுக்குலாம். அதை கழுவி 3 கழுவி இப்படி உடச்சி வச்சுருக்கேன். அடுத்து இதை வச்சு பொரியல் செய்ய போகிறேன். தாளித்து வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே நான் தாளிக்கிறதையெல்லாம் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். தாளித்து இந்த ரத்தத்தை கொட்டி இப்படி கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி, இந்த மூழ்கிற மாதிரி தண்ணியும் ஊற்றி வதக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்படி வதக்கணும். வதக்கிட்டு மஞ்சப்பொடி, உப்பு, அப்புறம் மிளகு சீரத்தை நுணுக்கி போட்டு வதங்கினோடனே கடைசியில் தேங்காய் துருவலை தூவி அப்படியே அழகாக எடுத்துடணும். பொரியல் மாதிரி எடுத்துடணும். உள்ளே பபுள்ஸாக இருக்கும். அதை உடச்சி விட்டு இந்த பபுள்ஸாக இருக்கும். அதெல்லாம் உடச்சி விட்டு முடிஞ்ச அளவுக்கு பொடியாக அப்படியே ஆக்கி வதக்கணும். இங்கே உள்ளே இந்த பபுள் இருக்குல்ல, ஓரளவுக்கு நொறுங்கிடுச்சு. இந்த இப்படின்னு பிசைஞ்சு விட்டு அப்படி பண்ணி வதக்கி எடுக்கணும். அதுக்குள்ளே என் தங்கச்சிட்டேருந்து ஃபோன் வந்ததுங்க. அப்ராட் கால்னால் இப்படி ரிஜெக்ட் பண்ணாமல் அட்டன் பண்ண வேண்டியதாக போச்சு. இப்போ இதில் தேங்காய் பூவை தூவி அழகாக இப்படி பொரியல் மாதிரி எடுத்து வச்சிடணும். நெக்ஸ்ட்டு ஈரல் குழம்புங்க. மிக்சியில் தேங்காய் மிளகு சீரகம் அரைச்சிட்டேங்க. வெங்காயம் கருவேப்பிலை ரெடியாகி விட்டது. ஆஹா, மசாலா அரைச்சே இல்லைங்க. அதுக்கப்புறம் அந்த வெங்காயத்தை தாளித்து மசாலா ஊற்றி ஈரலையும் போட்டு வத்தப்படி, மஞ்சள், உப்பு. ஏற்கனவே நான் நம்ம சேனலில் இந்த வீடியோ போட்டிருக்கேன், ஈரல் குழம்பு எப்படி செய்யணுன்னு. எனக்கு நிஜமாகவே ரொம்ப ஆப்சன்ட் மைண்டடாக வீடியோ எடுத்துட்டேன். பாதி கிளிப்ஸ் எடுக்கவே இல்லை. ஓகே, இதை ஒரு ப்ளூபராக நினச்சி நான் அப்லோட் பண்ணுறேன். ரத்த பொரியல் தயார். ஈரல் குழம்பு, ரசம், ஒயிட் ரைஸ். வாங்க சாப்பிட.